அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இந்த அரங்கில் பங்கேற்றிருக்கிற ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் களத்தில் முந்துவது யார்? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இன்றைக்கு முந்திக் கொண்டிருக்கிறது. அதுதான் வெற்றி பெறப் போகிறது என்பதனுடைய அடையாளத்தை தான் தமிழ்நாட்டில் அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வழக்கமாக ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான அலை வீசும், ஆளும் கட்சி ஆட்சியை விட்டு போகிறது என்கிற அறிகுறி தென்படும். அதன் அடையாளமாக எதிர்க்கட்சி கூட்டணி வலுப்பெறும். எதிர்க்கட்சியை நோக்கி எல்லோரும் படையெடுப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு விந்தையை பார்க்கிறோம். ஆளும் கட்சியை நோக்கி அன்றாடம் கட்சிக்கும் படையெடுக்கிறார்கள், கூட்டணிக்கும் படையெடுக்கிறார்கள். இதுதான் மக்களின் உணர்வு எப்படி இருக்கிறது என்பதனுடைய அடையாளம். அதை நீங்க பலம்ங்கிறீங்க, அவங்க பலவீனம்ங்கிறாங்க. நாங்க கூடுதல் பலம்னு சொல்றோம். நாங்க ஏற்கனவே பலமா தான் இருக்கோம். இவர்கள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒட்டவில்லை. இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இணையவில்லை. களத்தில் இவர்கள் இணைய வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் கடந்த 8 ஆண்டு காலமாக டிடிவி என்ன பேசினார், நம்ம அக்கா அவருடைய பிரதிநிதியா என்ன பேசினார்? எடப்பாடி எதிர்ப்பை மட்டும்தான் பேசினார்கள். எடப்பாடி எதிர்ப்பு எப்படி அதிமுக என்கிற உருவாக்கம் கலைஞர் எதிர்ப்போ, அப்படி அமமுக என்கிற கட்சியின் உருவாக்கமே எடப்பாடி எதிர்ப்பு தான். வேற கொள்கை கிடையாது. எடப்பாடியை ஒழித்து கட்ட வேண்டும், எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்பணும், அதிமுகவை மீட்கணும். யாற்றிருந்து? எடப்பாடியிடமிருந்து மீட்க வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய இலக்கா வச்சு கட்சி தொடங்கினாங்க, களத்துக்கு வந்தாங்க. 8 ஆண்டு காலமா அதற்காகத்தான் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே எடப்பாடியை முதலமைச்சராக்கணும்னு சொல்லி அமமுக தொண்டர்கள்ட்ட சொன்னா எடுபடுமா? கேட்பாங்களா? அது ஒட்டாதது. அதுதான் இன்னைக்கு பார்க்கிறோம் களத்துல. தேர்தல் கூட்டணின்னு வந்துட்டா கடந்த காலங்களில் பல கட்சிகள்ல பல தலைவர்கள் நிறைய பேசி இருக்கிறாங்க. தேர்தல் கூட்டணி, அந்த நேரத்தில் கூட்டணி வச்சுப்போம், தேர்தல் முடிஞ்சுட்டா பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டணி தான் சொல்றேன். அந்த கூட்டணி எடப்பாடிட்ட பேசலையே. இப்பவும் எடப்பாடியை முன்வைத்து அவர் சேர்ந்தேன்னு சொல்லலையே. அதிமுக ஆட்சி அமையும்னு பிஜேபி இது வரைக்கும் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி, அது எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, நம்ம 16 வயது நிலை கமலஹாசன் மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர்தானே முதலமைச்சர் வேட்பாளர், அவர்தானே சொல்லணும். அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு. கூட்டணியில் இப்ப நாங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர், அவர் மட்டுமா சொல்லிட்டு இருக்காரு? நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரா? அவரோடு இணைந்திருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் சொல்கிறோமா? அத்தனை பேரும் ஒரே குரல்ல, ஒத்த குரல்ல சொல்றோம். இதுதான் கூட்டணிங்கிறது. அங்க என்ன நிலைமை? எடப்பாடி மட்டும் சொல்றாரு. பிஜேபி என்ன சொல்லுது? பிஜேபி என்ன சொல்லுது? என்டிஏ ஆட்சின்னு சொல்லுது. என்டிஏ ஆட்சி என்றால் யார் ஆட்சி? மராட்டியத்தில் என்டிஏ ஆட்சி. அது சிவசேனாவின் ஆட்சியா, பிஜேபி ஆட்சியா? பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பயனும் நேராது என்பதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை விட தமிழ்நாட்டு மக்கள் மிக நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள், மிக நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு தான் அவங்க டபுள் என்ஜின் எடுத்துக்கிட்டு வரோம்னு சொல்றாங்க. நீங்க சிங்கிள் என்ஜினா இருந்தா செய்ய முடியாது. தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆட்சி, கூட்டணி ஆட்சி இருந்து மத்தியிலையும் ஆட்சி இருந்தா டபுள் என்ஜினா தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் செய்யலாங்கிறாங்க. டபுள் இன்ஜினா இருந்து ஏற்கனவே இவங்க இருந்தாங்கல்ல, அதிமுக பாஜக உறவு இருந்தது. அப்ப டபுள் இன்ஜின் தானே. அப்ப என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஜிஎஸ்டிக்கு கையெழுத்து போட மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். இவங்க சேர்ந்துக்கிட்டு டபுள் இன்ஜின்ல ஏத்துக்கிட்டாங்க. டபுள் இன்ஜினால வந்தது. அது மாதிரி உதய் மின் திட்டம் ஏற்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். இந்த டபுள் இன்ஜின் ஏத்துக்குச்சு. உணவு பாதுகாப்பு சட்டம் ஜெயலலிதா அம்மா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க, டபுள் இன்ஜின் ஏத்துக்குச்சு. சிஏஏ சட்டம், வேளாண் சட்டம், தொழிலாளர் விரோத சட்டம், டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்கிற சட்டம், எத்தனை சட்டங்களை பிஜேபி கொண்டு வந்ததோ அத்தனை சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டது அதிமுக, கையெழுத்து போட்டது அதிமுக. இதுதான் டபுள் இன்ஜினால கிடைச்ச நன்மை. அதாவது அதிமுகவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சது? இன்னைக்கு மெட்ரோ கேட்கிறோம், விரிவாக்கம், மதுரைக்கு கோவைக்கலாம் கிடையாது. பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம், கிடையாது. இப்போ மும்மொழி கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கு நிதி தருவேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. மும்மொழி கொள்கையை அதிமுக ஏற்குதா, எதிர்க்குதா? எதிர்க்குது. இருமொழி கொள்கை தான் அண்ணாவின் வழிதான் என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு. ஆனா பிஜேபி என்ன சொல்லுது? அண்ணாவின் வழியெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது, எங்க வழியை நீங்க ஏத்துக்கீங்க, அப்பந்தான் பணத்தை விடுவிப்பேன் என்று சொல்கிறது பாஜக. இப்ப திமுக என்ன சொல்லுது? நாங்க அண்ணாவின் வழியில் தான் நிற்போம்,
நாங்க இந்த பணத்துக்காக வழியை நாங்க பின்பற்ற மாட்டோம்னு சொல்லுது. இது திமுகவின் முடிவா? இதுதானே அதிமுகவின் முடிவு. அவங்க தான் இது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல சார், நீங்க டபுள் இன்ஜினால நன்மை வரும்னு சொன்னீங்கல்ல, கூட்டணி எல்லாம் விட்டுருங்க, நான் கூட்டணியை பத்தி பேசல இப்போ. சரி, நீங்க சொல்றீங்க டபுள் இன்ஜினால நன்மை வரும்னு. நான் அந்த டபுள் இன்ஜினால வர்ற கேட சொல்றேன். நாங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் ஏன் திமுகவின் பக்கம் நிற்கிறோம் என்றால் சீட்டுக்காக அல்ல. சீட்டு திமுகவை விட அதிகமா கிடைக்குங்கிறது எங்களுக்கு எல்லாரை விட எங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுகவுக்கு போனா திமுகவை விட 2 மடங்கு தொகுதிகள் கிடைக்குமா கிடைக்காதா? கட்டாயம் கிடைக்கும், மறுக்க முடியுமா? அப்ப சீட்டல்ல அங்க முக்கியம், சீட்டு தான் முக்கியம் என்றால் நாங்கள் அதிமுக நிலைப்பாட்டை எடுத்திருக்க முடியும். இப்படிப்பட்ட இடத்தில் நாங்கள் ஏன் திமுகவின் பக்கம் நிற்கிறோம், திமுக ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் கொள்கை அடிப்படையில் தான். இந்த கொள்கைக்கு ஏற்புள்ள இடமா அதுதான் இருக்கு. பாஜக எதிர்ப்பை தீவிரமாக முன்னெடுக்கிற களமாக அதுதான் இருக்குது. எனவேதான் அந்த அடிப்படையில் நின்று நாங்கள் பேசுகிறோமே தவிர மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட ஆதாய அரசியல் அதுக்குள்ள இல்ல. பள்ளிக்கூடங்களை பத்தி சொன்னார். 8000 வகுப்பறை கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்று சொன்னால் இந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது 8000 வகுப்பறை கட்டிடங்கள். 1 இல்ல 2 இல்ல. ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, கூரை இடிஞ்சிருச்சுன்னு செய்தி வருது சட்டமன்றத்துக்கு. சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அறிவிக்கிறார் முதலமைச்சர், பேராசிரியர் அன்பழகனார் பெயரில் கல்வி முன்னெடுப்பு திட்டம் என்கிற பெயரில் எல்லா பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களும் இடிங்க. ஒரே ஆணையில இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயாவது ஒரு ஜியோல பழுதடைந்த அத்தனை பள்ளி கட்டடங்களும் இடிக்கப்பட்டதாக ஒரு ஜியோ காட்டுங்க. தமிழ்நாட்டில் உண்டு. இந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஜியோ எல்லாத்தையும் இடிச்சாங்க. இடிச்சிட்டு அப்படி விட்டாங்களா? எங்கெல்லாம் இடித்தார்களோ அங்கேயெல்லாம் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது. 8000 வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. எல்லா பள்ளியும் ஸ்மார்ட் கிளாஸ். இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் இல்லாத ஒரு ஸ்கூலை நீங்க இங்க காட்டிட்டா நாங்க வாபஸ் வாங்கிறோம். நீங்க விமர்சனத்தை வைப்பதாக இருந்தால் காத்திரமான விமர்சனத்தை வையுங்கள். நாங்களும் இந்த அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறோம். அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தா அவங்க பரிசீலிப்பாங்க. ஆனால் காழ்ப்புணர்வோடு வைக்கப்படுகிற விமர்சனம் என்பது அது மக்களால் புரிந்து கொள்ளப்படும், மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக மக்கள் நிற்கிறார்கள். அதனால் தான் 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தலில் தொடர் வெற்றியை கொடுத்தார்கள். 2026 தேர்தலிலும் கொடுப்பார்கள். மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும். நன்றி. நன்றி திரு ஷானவாஸ். இங்க ஆட்சியில் பங்கு அல்லது கூட்டணியில சீட்டு முக்கியம் இல்ல, கொள்கைதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தன் முதல் சுற்று வாதமாக முன்வைத்திருக்கிறார் ஷானவாஸ்.